கஷ்டங்களும் சிரமங்களும் சில பல நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிக்க செய்துவிடக்கூடிய வல்லமை படைத்தது. காரியங்கள் அடுத்தடுத்த காரியங்களுடைய முடக்கம், வாழ்க்கையில் ஒரு விரக்தி நிலை, உயிரோடு இருப்பதை கூட பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடியதுதான் இந்த கவலைகளும் கஷ்டங்களும் என்பது. கவலைகளை ஏற்படுத்தி அல்லாவிடத்திலேயே கேட்பதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது, எந்த முகாந்திரமும் கிடையாது. துன்ப துயரங்கள் உச்சத்தில் நிற்கும்போது நீங்கள் சில விஷயங்களை செய்துதான் தீர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் துன்பங்களை துயரங்களை தீர்க்க விட்டால் எந்த கதியும் இல்லை சகோதரர்களே. இப்படிப்பட்ட துன்பங்களை நம்மை விட்டும் அகற்றக்கூடிய, துன்பங்களை பக்கத்தில் கூட நெருங்க விடாதிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேடயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஸ்கிரீனில் தருகிறேன், சொல்லவும் செய்கிறேன். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் தர்ஃபத ஐனின் வ அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த். இது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான முசீபத்துகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுவிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துவா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார்கள். இந்த துவா அபு தாவூத், அஹமது போன்ற பிரசித்தி பெற்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவலை வேண்டாம். அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். சிரமமான நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துவாவின் அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரஹ்மத்தக அர்ஜு, உன்னுடைய கருணையை நான் ஆதரவு வைக்கிறேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என்னுடைய நஃப்ஸின் பக்கம் சாட்டி விடாதே. கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என்னுடைய நஃப்ஸின் பக்கம் சாட்டி விடாதே. வ அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லா, எல்லா விஷயங்களிலும் எனக்கு சலாஹத்தை ஏற்படுத்து. லா இலாஹ இல்லா அன்ட், உன்னை தவிர இறைவன் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நொடி பொழுதேனும் அல்லது கண் இமைக்கும் நேரம் கூட நம்முடைய நஃப்ஸுக்கு நாம் கட்டுப்பட்டோமேயானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும் பின்னடைவை ஏற்படக்கூடியதாக, பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய நஃப்ஸுக்கு நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நஃப்ஸ் என்பது ஷைத்தானின் கைப்பாவையாக இருக்கிறது. குறிப்பாக நஃப்ஸே அம்மாரா என்று சொல்லக்கூடிய கெட்ட ஆன்மா பெரும் பாதாளத்தில் நம்மை கொண்டு தள்ளிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் பாவங்களை செய்வோம். அந்த நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் ஆபத்து என்று தெரியாமலேயே சென்று விழுந்து விடுவோம். அப்ப அந்த நஃப்ஸுக்கு கட்டுப்படுதல் அப்படின்ற தன்மையிலிருந்து என்னை பாதுகாருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கறத விட வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. அதுதான் இந்த துவாவில் அருளப்பட்டிருக்கிறது. அதோடு கூடி ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன் ஷரீஃப், உங்களுக்கு அந்த குர்ஆனை விட சிறந்த ஔடதம் எதுவுமே கிடையாது. துன்ப துயரம் வரக்கூடிய நேரத்தில் சூரா பனி இஸ்ராயிலை ஓதி பழகுங்கள். நிறைய நபிமார்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்துள்ள நிவர்த்தி எல்லாமே அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா பனி இஸ்ராயிலை ஓதி பழகுங்கள். அதற்கடுத்து சூரா மரியமை ஓதி பழகுங்கள். சூரா மரியம் அற்புதமான ஆற்றல் படைத்தது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அற்புதமான தன்னுடைய பெண் அடிமையாருக்கு அவன் செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றையும் அழகான முறையில் சொல்லி இயம்பக்கூடிய ஒரு அற்புதமான சூரா மரியம். இந்த மரியத்தை தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். துன்பங்கள் உங்களை நோக்கி வந்தாலும் கூட திரும்ப உங்களை விட்டும் விலகிவிடக்கூடிய ஒரு 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 அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் சொல்லித்தந்த துவாவை மனனமிடுங்கள், கவலைப்படாதீர்கள். முதல்ல நீங்க கான்ஃபிடன்ஸை இழக்காம இருந்தீங்கன்னு சொன்னாலே துன்பங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தாது. என் துன்பத்தை தாங்கிக் கொள்ள இன்னொரு உறவு இருக்கிறது, என் நெஞ்சத்தில் வரக்கூடிய இந்த துன்பத்தை தனதாக்கி கொள்ள இன்னொரு உறவு இருக்கிறது, அந்த உறவுதான் அல்லாஹ் அப்படின்றத முதல்ல நீங்க நம்புங்க. அப்படி நம்புகின்ற பட்சத்துல உங்களுக்கு துன்பங்கள் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்ஷா அல்லாஹ். துன்பம் வந்த உடனேயே பிறர்கிட்ட சொல்றதை தவிர்த்துக்கிறங்க.
துன்பம் வந்த ஸ்பாட்லேயே எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊர் உலகத்துலலாம் போய் உங்களை பற்றி உங்களுடைய துன்பத்தை பற்றி சொல்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அல்லாஹ்விடத்தில் சொல்லி பழகுங்கள். என்ன அற்புதமான ஒரு துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டுறாதீங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. மனம் போன போக்கில் வாழ்வதும் கூட துன்பத்திற்கு ஒரு 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 பெரும் காரணியாக இருக்கிறது. அதிகமாக குர்ஆனை ஓதுங்க, ஒழுவோட இருந்து பழகுங்க, அதிகமாக பாவத்தை நினைத்து அழுகுங்க. துன்பம் வந்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்விடத்தில் முறையிடுறது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதோடு கூடி நான் சொல்லித்தந்த திக்ருகளை ஃபிக்ருகளை ஓதுவது, யா அல்லாஹ் என்று அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அதிகம் சொல்லிக்கொண்டே இருப்பது. இந்த யா அல்லாஹ் என்ற திக்ரு திக்ர்லேயே உயர்ந்த திக்ரான். அந்த திக்ரை என்ன செய்யணும்? தொடர்ந்தால் போல ஓதிக்கொண்டே இருக்கணும். துன்பங்கள் டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிடும். அதை விட்டுட்டு மனம் தளர்ந்துறதை மட்டும் விட்டுறாதீங்க, மனம் தளர மட்டும் விட்டுறாதீங்க. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. எத்தனையோ சகோதர சகோதரிகள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்கிறீங்க, மனதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கிறது. படைத்தவனத்தில் மன்றாடுங்க. நான் சில பேருக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன், சில பேருக்கு சொல்யூஷன் சொல்ல மறந்திருக்கலாம். அந்த மக்கள் கூட இந்த காணொளியை பெற்று இந்த காணொளியை கண்டு பயன்பெறுங்க, பிறருக்கு பகிருங்க. துன்ப துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த துவா ஒரு பெரிய ஒரு 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 மாற்று வழியாக இருக்கட்டுமே. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்து உயர்ந்த சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ்.